அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல குழி பணியாரம் எப்படி செய்யறது அப்படினு பாப்போம். நான் இதற்கு தேவையான பொருட்கள் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். நான் வந்து பெரிய வெங்காயம் ஒண்ணு நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நாம இதல கேரட்டும் வந்து கூட சேர்த்து நம்ம இப்ப செய்ய போறோம். அப்புறம் கடுகு, கருவேப்பிலை வந்து நான் கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன். நான் வந்து எங்க வீட்ல 2 வயசு குழந்தைக்கு செய்யிறதுனால நான் இதல பச்சை மிளகாய் சேர்த்துக்கல. அதுக்கு பதிலா நான் வந்து மிளகு சிறிதளவு எடுத்துர்க்கேன். நீங்க இதோட வந்துட்டு நீங்க பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏற்ப நீங்க வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இப்போ நாம இத எப்படி செய்யறது அப்படினு பாப்போம். கடாயில எண்ணெய் காஞ்சோனே நான் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். இதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கடுகு வெடிச்சோனே நாம வெங்காயத்தை இதோட சேர்த்துடலாம். நான் இதோட மிளகும் பெரிய வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிறதையும் இதோட நான் சேர்த்துறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம கடைசியா கேரட்டை சேர்த்துக்கிட்டா போதும். ஏனா கேரட் வந்து நம்ம சீவி தான் எடுத்து வச்சிருக்கோம், துருவி எடுத்து வச்சிருக்கோம். அதனால வந்து ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இதோட தேவையான அளவு உப்பு வந்து லைட்டா நாம சேர்த்துக்கலாம். நம்ம மாவுலயே ஏற்கனவே உப்பு இருக்கும். அதனால வந்து உப்பு வந்து கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு அப்புறம் நாம வந்து இதோட கேரட்டை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை நான் வந்து இப்போ கேரட்டை சேர்த்துறேன். கேரட்டை சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நம்ம வதக்கிட்டு அடுப்பை நிறுத்திடலாம். நம்ம வேணும்னா பச்சையா கூட கேரட்டை நாம வந்து சேர்த்துக்கலாம். கேரட் வந்து ஆப்ஷனல் தான். நீங்க வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லனா கேரட் இல்லாமயும் நீங்க வந்து இத செஞ்சுக்கலாம். இப்போ நான் அடுப்பை நிறுத்திட்டேன். இத வந்து நான் இப்போ எடுத்து வச்சிருக்க மாவோட நான் இத வந்து சேர்த்துறேன். இந்த மாவோட சேர்த்து நம்ம நல்லா mix பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இத நான் வந்து மாவோட நல்லா mix பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ நாம பணியார கல்ல வந்து சின்னதா வச்சு பத்த வச்சுக்கலாம். இப்போ இதல வந்து நான் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கிறது வந்து நான் ஸ்டிக் தான். அதனால நான் லைட்டா எண்ணெய் ஊத்திக்கிறேன். ஸ்டீல்ல இருந்தா நீங்க கொஞ்சம் அத பார்த்து பண்ணிக்கோங்க. கல்லு லைட்டா காயட்டும். காஞ்சோனே நாம வந்து மாவை அதல ஊத்தி எடுத்துறலாம். இப்போ நாம மாவை வந்து இதல ஊத்திடலாம். இப்போ கொஞ்ச நேரம் வேகட்டும். வெந்தோனே நாம வந்து அடுத்த சைடு திருப்பிடலாம். கொஞ்சம் வேக ஆரம்பிச்சிருச்சுனா நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பபிள்ஸ்லாம் தெரியும். அந்த மாதிரி கொஞ்சம் வந்தோனே நாம வந்து திருப்பிடலாம். நான் இத வந்து திருப்பி எடுத்துறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே திருப்பிடலாம். நான் எல்லாத்தையுமே திருப்பி எடுத்துட்டேன். இந்த சைடு வெந்தோனே இது இப்போ நமக்கு ரெடி ஆயிடும். இப்போ இங்க பாருங்க நமக்கு வந்து 2 சைடுமே வெந்திருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நாம வந்து அடுப்பை நிறுத்திடலாம். நான் இத ஹாட் பேக்ல எடுத்து வச்சிட்டேன். இது வந்து கண்டிப்பா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இத வீட்ல செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, Subscribe பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.